சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து சார்ட் அனாலிசிஸ் பண்ணுறதில்ல. வீக்லி ஒன்ஸ் வந்து ஆக்சுவலாக நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, வாரத்துக்கு ஒரு நாள் உங்களுக்கு வந்து நம்ம கஸ்டமர் ரிவ்யூஸ் இருக்கும். நம்ம ஏதாவது வீடியோ டவுட் இருக்குது, கஸ்டமருக்கு ஏதாவது நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏதாவது அப்டேட் பண்ணுறோம், அவங்களுக்கு ஏதாவது வந்து இம்பார்ட்டண்ட்டான டேட்டா இது பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான இது இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோவில். ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம டவுட்ஸு ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்தால் நம்ம அப்டேட் பண்ணிடலாம். மேக்ஸிமம் வந்து ட்ரேடு நீங்கள் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அப்டேட் பண்ணுறோம். அது இல்லாமல் வந்து ஷார்ட்ஸில் வந்து அப்டேட் பண்ணிடுறோம். டெய்லி மார்னிங் நீங்கள் என்ன ஷார்ட்ஸ் எடுக்கணுமோ அதை வந்து நம்ம மார்னிங் அப்டேட் பண்ணிவிடுவோம். ஸோ அதாவது ஈவினிங் வந்து எல்லாமே ஒரே டைமில் வந்து அப்லோட் பண்ண முடியாது. ஆக்சுவலாக கொஞ்சம் வந்து ஈவினிங் வந்து கொஞ்சம் வீடியோஸ் இருக்கும், லாங் ஃபார்மேட் வீடியோஸ் இருக்கும். அது இல்லாமல் என்ன பண்ணுவோம், ஸோ மார்னிங் வந்து ஷார்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு இதை அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்குது, ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேனலில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா வியூவர்ஸுக்காக தான் நம்ம வந்து சேனலில் ஆக்சுவலாக இது பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, அப்லோட் பண்ணுறது வீடியோஸு. மேக்ஸிமம் வந்து நம்ம இன்னுமே என்ன பெட்டராக பண்ண முடியுன்றதை விட இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாக ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக போயிட்டு என்னென்ன பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக இண்டெக்ஸு நீங்கள் குயிக்காக மணி மேக் பண்ணணும், உங்களால் வந்து மணி ஏர்ன் பண்ணணுன்றதை விட எங்கேயுமே வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிட்டால் தான் என்ன பண்ண முடியும், மணின்றதை மேக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டில் மணி ஏர்ன் பண்ண முடியும். அதாவது மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஓகேங்களா? மார்க்கெட் என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு. நீங்கள் இதை எடுத்தோடனே உங்களை இப்போ வரைக்கும் நீங்கள் யாராவது போய் கேட்டிங்கன்னா, ஒன்று அவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக நாலேஜ் இருக்காது, ஒன்று இல்லை யாராவது அவங்களுக்கு சொன்னதை வச்சு பேசிகிட்ருப்பாங்க, 2 ஓகேங்களா? இல்லை 3 வந்து சூதாட்டன்ற ஒரு வார்த்தையை வச்சு கேம்லிங் அந்த பக்கம் போகாதீங்கன்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையை வச்சு முடிச்சிருப்பாங்க. இந்த 3க்கும் இருக்க டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னா அதை பற்றி யாருக்காவது தெரிஞ்சிருந்தவங்கக்கிட்ட போய் கேட்டுக்கணும், இல்லை அவங்களுக்கான நாலேஜ் இருக்கிறவங்ககிட்ட கேட்கணும். இல்லை அப்படின்னா அது கேம்லின்னா என்ன, எதனாலன்றதை நீங்கள் போய் படிக்கணும். இப்போது நீங்கள் அதை படிக்காமல் போயிட்டு ஒருத்தங்க சொன்னோன்னே கேம்லின்னு சொன்னோன்னே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது என்ன, நம்ம உண்டியல் சேர்த்து வைப்போம்ல, காசு சேர்த்து வைப்போம்ல, கொஞ்சம் கொஞ்சமாக இதில் கொஞ்சம் சேர்த்து வைப்போம்ல, மிச்சம் இருக்கிற காசு, அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். எடுத்துகிட்டு போய் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறது. சரி, ஸ்டாக் மார்க்கெட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பேசிக்காக நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஒரு கம்பெனி நீங்கள் ரன் பண்ணுறீங்க, அதாவது எடுத்தோன்னேலாம் ஐபிஓவுக்கு கம்பெனி கொடுத்துட மாட்டாங்க. ஒரு லாங் டைமில் ஒரு கம்பெனி ரன் பண்ணணும். அதாவது 3 டைப் ஆஃப் இருக்குது உங்களுக்கு. நார்மல் டிஎம் இருக்குது, ட்ரேட்மார்க்கு, ஆர் இருக்குது, ரெகுலர் ஆர் சிம்பிள் இருக்கும், இல்லைனா டிஎம் இருக்கும் உங்களுக்கு. இந்த 2ம் வரணும். அதுக்கப்புறம் க்ரோ ஆகி கரெக்டாக எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் சேலரி கொடுத்து ஜிஎஸ்டி மெயின்டைன் பண்ணி கம்பெனி வந்து ப்ரைவேட் லிமிடெட் இல்லைனா லிமிடெட் வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எல்டிடி இல்லைனா ப்ரைவேட்னு வரும் ஆக்சுவலாக. ஸோ இந்த 2 கேட்டகரியிலும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்விக்கியில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணி ஐபிஓக்கு இது பண்ணணும். அப்போது ஒரு கம்பெனியை வந்து ஐபிஓ லிஸ்ட் பண்ணிட்டாங்க. லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வரணும், ஆக்சுவலாக ஐபிஓ லிஸ்ட் பண்ணால் என்ன, இப்போது உங்கள் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ஓகேவா? உங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஒரு 100 கோடி ரூபா தேவைப்படுது, இல்லை ஒரு 10 கோடி ரூபா தேவைப்படுது. ஓவரால் ஆல்ரெடி பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டுருக்கீங்க. இன்னும் எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு ஓவரால் லாஜிஸ்டிக்கு இது பண்ணுறதுக்கு இன்னும் உங்களுக்கு ஃபண்டு தேவைப்படுது. அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, செபி, நம்ம என்எஸ்சி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் செபியில் போய் அப்ரோச் பண்ணுவாங்க. அப்ரோச் பண்ணால் செபி என்ன பண்ணும், உங்களோட கம்பெனியோட பாண்ட்ஸு பத்திரம் இருக்குல்ல,
ஸோ இந்த டீட்டெயில்ஸு அதெல்லாமே அவங்க வாங்கி வச்சுட்டு ஷேர் ஹோல்டருக்காக வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணுவாங்க. சில டாக்குமெண்டேஷன் இருக்குது முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து லிஸ்டட் கொடுப்பாங்க. இப்போது ஒரு கம்பெனி நல்ல கம்பெனி ஏதோ ஒரு கம்பெனி நல்லாவே இருக்கட்டும், நல்லா ரன் ஆகிற கம்பெனியாக இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணுறாங்க, ஐபிஓவுக்கு லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஐபிஓ கிடைக்காது. அதாவது இங்கே நிறையா இருக்குது. ஆக்சுவலாக ஹோல்ட்ஸ் வந்து நிறையா ஹோல்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு. இந்த பதுக்கிறது இல்லை கொஞ்சம் நல்ல நாலேஜ் இருக்கவங்க தெரிஞ்சவங்க பண்ணுறது, உள்ளே இருக்க கேம்லின் பண்ணுறவங்க, கேம்லின்னா என்ன, இதுதான் கேம்லின், ஏமாத்துத்தனம் பண்ணுறது, உள்ளே இருக்கவங்க ஏதாவது இது பண்ணுறது. ஆக்சுவலாக இந்த வேலையெல்லாம் நிறையா நடக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம யூடியூப் சேனலே எடுத்துக்கங்க. ஆக்சுவலாக நான் இதை ஒரு அப்டேட் பண்ணணுன்ட்டு இருந்தேன், வீடியோ பண்ணால் அது இன்னும் கரெக்டாக போஸ்ட் பண்ணல. ஸோ நீங்கள் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் என்ன பண்ணுங்கள், உங்கள் பாஸ்வேர்டு, யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, இமெயில் ஐடி, ஓகேங்களா, இதை கண்டிப்பாக வெளியே காட்டாதீங்க, வெளியே ஷோ பண்ணாதீங்க. ஸோ இது ரொம்ப வந்து என்னது டேஞ்சரானது. ஏன்னா ஃப்ரீலான்சர்ன்றப்போ நீங்கள் வந்து இங்கே ஒருத்தவங்க 9 மணி to 10 மணி காலேஜ் முடித்து இன்ஜினியரிங் கிராஜுவேட் முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு அவன் மணி ஏர்ன் பண்ணுறத விட இங்கே வந்து ஈஸியாக வந்து ஒருத்தவங்களோட இன்கம் வந்து எடுத்துக்காது ஆக்சுவலாக. ஓகேங்களா? அந்த சோர்ஸில் பார்க்குறப்போ உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு, உங்கள் ஓடிபி இதெல்லாம் ஈஸி. ஆக்சுவலாக செக்யூர்ன்றது என்ன, உங்கள் மேக்ஸிமம் உங்கள் ஓடிபி, மொபைல் பாஸ்வேர்டு, இமெயில் ஐடி இதை வந்து செக்யூராக வச்சுங்க. நீங்கள் அக்கௌண்ட்டு வச்சுருக்கீங்கன்னா, யூடியூப் ரன் பண்ணிட்டீங்க, சேனல் ரன் பண்ணிட்டீங்க, ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டீங்க, டிஜிட்டல் வெளில வரீங்கனாலே, டிஜிட்டல்னு நீங்கள் வந்துட்டிங்கனாலே, உள்ளே என்ட்ரு ஆகிட்டிங்கனாலே மெயின் திங் என்னென்னா செக்யூரிட்டி. ஓகேங்களா? செக்யூர் உங்கள் பாஸ்வேர்டு, உங்கள் ஓடிபி தான் செக்யூர். இப்போ உங்கள் மொபைலையோ, ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்கள் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, ஓகேங்களா, அதோட ஏடிஎம் கார்டு இருக்குது. அந்த ஏடிஎம் கார்டை பின்னை வந்து ஒருத்தவங்களுக்கு நீங்கள் சொல்லிடுறீங்க, ஏடிஎம் கார்டு பின்னை ஒருத்தவங்களுக்கு சொல்லிடுறீங்க. ஈஸியாக என்ன பண்ண முடியும், உங்கள் இதில் வந்து ஃபண்ட் எடுத்துக்க முடியும். அப்போது நீங்கள் அங்கே என்ன பாஸ்வேர்டுன்றது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ என்ன தான் நீங்கள் ப்ரொடெக்ஷனாக இருந்தாலும் கம்பெனி சைட்லேருந்து நிறையா இது பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் உங்கள் சைட்லேருந்து இன்ஃப்ளூயன்ஸுன்றது இந்த ஹேக்கர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, மேபி நமக்கு இதுக்கு தான் சைபர் செக்யூரிட்டிஸ் இருக்காங்க. ஸோ இவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஈஸியாக வந்து உங்களோட நமக்கே வந்து சேனலில் வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, 550 சப்ஸ்கிரைபர்ஸ் வர போகிறாங்க. ஆக்சுவலாக வியூஸே இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் போகுது சில இதுக்கு. ஆக்சுவலாக வியூஸ் வந்து அவ்வளோவா இன்க்ரீசஸ் இல்லை ஆக்சுவலாக. ஸோ ஒரு 1 or 2 வீடியோஸ் நல்லா இன்க்ரீஸ் போகும், சிலது வந்து வியூஸ் போகாது. அதுவுமே எனக்கு நான் கொஞ்சம் செக் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகேங்களா? நமக்கு இடையிலையும் நம்ம சேனலும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ அது என்ன, இன்னும் நான் ஆக்சுவலாக கொஞ்சம் எல்லாமே அப்ரோச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கரெக்டாக வியூஸ் இன்க்ரீஸ் ஆகணும். நம்ம ஏதாவது செட்டிங்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமான்றதும் நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. இடையில கொஞ்சம் வீடியோஸ் போடாததுக்கு காரணம் அதுதான். ஏன்னா ஆட்சன்ஸுன்றது வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வீடியோ போடுவீங்க, கொஞ்ச நாள் நம்ம விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், உங்கள் அக்கௌண்ட்டை வந்து ஈஸியாக இது பண்ணி அதில் இருக்கிற ஆட்சன்ஸ் மூலயமா வந்து ஃபண்டை மாற்ற முடியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, ஓடிபிஸ் தெரிஞ்சாலே போதும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து சிலர் இதுக்குன்னே சிலர் எடுக்க முடியும், சிலர் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேஸ்லேயும் நீங்கள் கொஞ்சம் செக்யூராக இருந்துக்கணும். இப்போது ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது வந்து இந்த ஐபிஓ இது பண்ணுறீங்கல்ல, லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சிலருக்கு தான் கிடைக்கும். ஐபிஓ வந்து சில ஐபிஓ வந்து 1:1 நல்லா மார்க்கெட் மூவ் ஆகும், சிலது வந்து மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் மைண்ட் செட் வந்து வாரன் பஃபோட்டை நான் படித்ததில் சொல்கிறேன், வாரன் பஃபோட்டோட கோட் ஞாபகம் வச்சுங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா, நீங்கள் ஷேர் வாங்கிட்டீங்க, இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிட்டீங்க, அந்த கம்பெனி வந்து அவர் சொன்னது 5 to 10 இயர்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தா கூட என்னது
எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மைண்ட் தாட்டுக்கு நீங்கள் அதே மாதிரி ஷேர்ஸை பிக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இல்லை அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது முதலீடுன்றது என்ன, நீங்கள் ஒரு இதில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணி அது க்ரோ ஆகணும், வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? இன்றைக்கே போட்டு நாளைக்கே எடுக்கிறது இல்லை. அதுக்கு இருக்குன்னா எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தவங்க வேணும். நமக்கே கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க, 2-3 பேர் கேட்டிருப்பாங்க, பெய்டு நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு. ஆக்சுவலாக பே பண்ணி அட்வைஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னு. நீங்கள் பே பண்ணி தான் நீங்கள் படித்தாகணும். இங்கேன்னு இல்லை, எங்கே இருந்தாலும் நீங்கள் போய் பே பண்ணி சின்ன ஒரு அமௌண்ட்டு, அதாவது நீங்கள் ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க. ட்ரேடிங் ரொம்ப ரிஸ்க்கானது. ஓகேங்களா? திடீர்னு ஒரு 30,000 40,000 லாஸ் ஆகிடும், இல்லை 10,000 20,000 லாஸ் ஆகிடும். நீங்கள் ட்ரேடிங்குன்னு உங்கள் மென்டாருக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு கொடுக்க போகிறது, அவங்க கேட்குறது மிஞ்சி போனால் எனக்கு தெரிஞ்சு ஹையஸ்ட்டாக சொல்கிறேன், நான் கோர்ஸ் முடித்து நான் படித்து என் நாலேஜ் வரைக்கும் ஒரு 2.5 lakhs 1 lakhsலேருந்து 2.5 lakhs வரைக்கும் இருக்குது கோர்ஸஸ். மாஸ்டர் கிளாஸு, இன்னும் அட்வான்ஸு, இதே மாதிரி எல்லாம் இருக்கும். 2 lakhs வரைக்கும் 1.5 lakhs இருக்கும். ஆனால் நீங்கள் பே பண்ணி, சிலருக்கு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் பே பண்ணுறது மேக்ஸிமம் ஒரு 1000 2000 ஆர் 5000 கூட இருக்கும், மந்த்தாக இருக்கும் உங்களுக்கு. அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். மேக்ஸிமம் 10,000 ஆர் 15,000 இருக்கும் உங்களுக்கு. இந்த கால்ஸ் மாதிரி கொடுப்பாங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம். ஸோ அதுவுமே ஜென்யூனாக இருக்குமான்னு தெரியாது. நீங்கள் ஜென்யூனான இருக்கவங்ககிட்ட கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் மார்க்கெட்டில். பிஃபோர் எதுவுமே கன்சல்ட் பண்ணாமல் உங்கள் ஃபண்டை லூஸ் பண்ணாதீங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம யூடியூப் சேனலில் லேர்னிங் பர்பஸ், நீங்கள் பாருங்கள், கற்றுக்குங்க. ஏதாவது வேணும் உங்களுக்கு, டவுட்டர்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு 4000 நமக்கு அந்த வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணாலே கொஞ்சம் நமக்கு என்ன வந்துடும், மெம்பர்ஷிப் வந்துடும் உங்களுக்கு. அந்த ஏதோ ஆப்ஷன் இருக்குல்ல, மெம்பர்ஷிப் ஆப்ஷன் வந்துடும். மெம்பர்ஷிப் ஆப்ஷன் வந்துட்டாலே நம்ம லோ ப்ரீமியமில் கொடுத்துடலாம் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஏன்னா எதுவுமே வேல்யூ இல்லாமல் கொடுக்க முடியாது ஆக்சுவலாக. ஒரு ஒர்க் பண்ணுறவங்களுக்கான இது இருக்குல்ல, யாருமே ஃப்ரீயாக ஒர்க் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக. அவங்களுக்கான ஒர்க்கிங் பேஸ் இருக்குது, அவங்களுக்கான ஒர்க் டைமு, நீங்கள் அதுலேருந்து ஒரு கெயின் எடுக்க போகிறீங்க. ஸோ இந்த ப்ராசஸில் தான் நடக்கும், இங்கேன்னு இல்லை எங்கே இருந்தாலும். ஸோ நீங்கள் பே பண்ணி ஒரு சர்வீஸை வாங்குறீங்கன்னா அது ஒர்த்தாக இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கங்க. இல்லை அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் மந்த்லேருந்து 1 or 2 டைம்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் இது பண்ணிட போகிறீங்க. ஆனால் மார்க்கெட்டில் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு அமௌண்ட் இருக்கணும். நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் எடுங்க. நம்ம கைட் பண்ணுறது, நான் உங்களுக்கு இன்ட்ராடே பண்ணாலும் சரி, லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, இல்லை ஷார்ட் டைம் மிட் டைம் போகிறீங்க அப்படின்னா, அதாவது குறுகிய கால முதலீடு, லாங் டைம் முதலீடு, பாண்ட்ஸு, கோல்டு இருக்குது, கமாடிட்டி இருக்குது, MCX இருக்குது, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, இன்ட்ராடே இந்தியன் மார்க்கெட் இருக்குது, NSE, BSE. ஓகேங்களா? இவ்வளோ இருக்குது. இது இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஓரியன்டாக போகிறீங்கனாலும் சரி, அவுட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு ரியல் பிஸ்னஸ் அந்த ஓரியன்டாகவும் போகிறீங்கனாலும் அதுதான் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பாண்டுன்னு நீங்கள் போயிட்டீங்க, IPO லிஸ்ட் பண்ணிட்டாங்க, சிலருக்கு மட்டும் ஷேர்ஸ் கிடச்சிருக்கு, சிலருக்கு கிடைக்கல. அப்போ அந்த சுச்சுவேஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா, வாங்கினவங்க சிலர் விற்பாங்க தெரியுமா, விற்கிறப்போ நம்ம மார்க்கெட்டில் பை பண்ணிக்கலாம். ஆஃப்டர் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க, ஒரு வீட்டோட பத்திரம் டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டீங்க, ஓகேங்களா, போயிட்டு ஒரு லேண்டை வாங்கிட்டீங்க. அந்த லேண்டை வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் போய் இன்னொருத்தர்கிட்ட இருக்குது அந்த பத்திரம், ஓகேங்களா, இன்னொருத்தர்கிட்ட இருக்கிறப்போ நீங்கள் போயிட்டு மறுபடியும் வாங்க முடியுமானா வாங்க முடியும். அதே பத்திரத்தை போலியாக அவர் இல்லை, அந்த ப்ராப்பர்ட்டி இல்லை, அந்த நபர் இல்லைன்றப்போ போலியாக ரெடி பண்ணி ஒரிஜினல்னு சொல்லி ஆனால் உங்கள்கிட்ட விற்றுட்டு போயிடுவோம். ஸோ இதுக்கு நீங்கள் ப்ராப்பராக என்ன பண்ணணும், ஒரு 5000 ரூபா கட்டி, இல்லை 1000 ரூபா 2000 3000 கட்டி போய் RTO ஆஃபீஸுக்கு போயிட்டு, தாலுக்கா ஆஃபீஸில் போயிட்டு, கவர்மெண்ட்டில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி கரெக்டாக ப்ராப்பர்ட்டியாக வாங்கணும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த 5000 ரூபா 10,000 ரூபாய்க்கு நீங்கள் ஆசை கொடுக்கறதுக்கு மெனக்கட்டுட்டு நீங்கள் லாஸ் பண்ணது அந்த இடத்தோட டோட்டல் அந்த பாண்டு அந்த பத்திரமே தப்பாக இருக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி யாராச்சும் நான் ஷேர்ஸ் இது பண்ணுறேன் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னுவாங்க, அதெல்லாம் போயிட்டு கேம்லினாக இருக்கும்.
அதே மாதிரி போய் ஏமாந்துடாதீங்க. ஓகேங்களா? ஓனாக நாலேஜ் பண்ணிங்க எடுத்துக்கங்க. ஸோ எதை வாங்கணும் எதை வாங்கக்கூடாதுன்றதை கற்றுக்குங்க. அந்த ஃபீஸுன்னு இருக்குல்ல, ஸ்கூல் படிக்கிறப்போ நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவீங்களா, அதேமாதிரி ஒரு ஃபீஸை கட்டி கற்றுக்குங்க. ஆக்சுவலாக கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓரியன்டாக. ஓகேங்களா? ஸோ மேஜராக வந்து ஆஃப்டர் ஐபிஓ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த அந்த இடத்த இன்னொருத்தர் விற்கிறாருன்றப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதுக்கான ப்ரைஸை